சங்கீதம் 51 1-2 வசனங்கள் மற்றும் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சுத்திகரிப்பை குறித்து, தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது வேதம் சொல்லியிருக்கிறது, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்ததுல என் பாவமற என்னை சுத்திகரியும். 7ஆம் வசனத்துல ஈசோப்பினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆக சுத்திகரியும் நான் சுத்தமாவேன் என்கிற வார்த்தையை தொடர்ந்து அங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். பர்ச் மீ என்று அவர் சொல்லுகிறார், என்னை சுத்திகரியும், purge me and I shall be clean, or cleanse me from my sin. என்னை பாவமற கழுவி சுத்திகரியும். இன்னைக்கு சுத்திகரிப்பு அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்தவான் மேலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீதிமான் மேலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறபடியினால் பரமதேவனை, உன்னத ஆண்டவரை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது. இந்த பரிசுத்தம் எப்படி பூரணப்படும்? சுத்திகரிக்கப்படுவதன் நிமித்தமாக, கழுவப்படுவதன் நிமித்தமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் இன்றைய கால கிறிஸ்துவர்களாக, அதாவது புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின் கிறிஸ்துவர்களாக, புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகள் பட்டு, இரத்தம் சிந்தி, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் வேதத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ இயேசுவின் இரத்தத்தால நாம கழுவப்பட்டாச்சு, இப்போ அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோமே, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவையா அப்படின்னா, வேதத்தை நீங்கள் நன்றாய் படிப்பீர்களானால் நிருபங்கள் பல இடங்களில் அந்த சுத்திகரிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டாச்சு, உண்மைதான். உதாரணமாக நாம் வீட்டில் இருக்கிறோம், இரவு தூங்கி காலையில் எழுந்து நம்ம ஒரு பணிக்கு, வேலைக்கு, ஒரு தொழிலுக்கு அல்லது கல்லூரிக்கு, பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுகிறோம். நம்ம குளித்து ஆயத்தமாகி சுத்தமாக புறப்பட்டு போகிறோம். நம்முடைய பணிகளை முடித்து திரும்ப வருகின்ற போது நம்முடைய உடலில் எவ்வளவு அழுக்குகள், நம்முடைய வஸ்திரத்தில், நம்ம போடுற ட்ரெஸ்ஸில், நம்முடைய உடலில் எவ்வளோ அழுக்கு சேரும். அது கண்டிப்பாக வரதானையா செய்யும். நம்ம வெளியில் போகிறோம், நிறைய அழுக்கு இருக்கும், அப்போ வரதான் செய்யும். நம்ம மேலே அந்த அழுக்கெல்லாம் படதான் செய்யும். சரி, அதனால் நம்ம மறுபடியும் சுத்திகரிக்கணும், நம்ம கழுவணும், நம்ம உடம்பெல்லாம் சுத்தமாக்கணும்னு பார்க்குறோம். சரி, நம்ம இப்போ வெளியவே போக வேண்டாம், வீட்டிலே இருப்போம், ரூம்குள்ளேயே இருப்போம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு இப்போ ரூம்குள்ளேயே இருப்போம், எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். இப்போ ஏதாவது அழுக்கு சேருமா? இப்போ நம்ம உடலில் அழுக்கு வருமா? பேட் ஸ்மெல் வருமா? பேட் ஆர்டர் வருமா? அப்படின்னா இப்போவும் வரும். ஆனால் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது நிறைய அழுக்குகள் நம்முடைய உடலில் சேரும், நிறைய அந்த பேட் ஆர்டர், அந்த வாடையானது உடலிலிருந்து வேர்வையினால் வந்தது அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் காலேருந்து எங்கேயும் போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை வீட்டில் சமையல் செய்கிறவர்களாக, மற்ற பணிகளை வீட்டில் இருந்தே வேலை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம உடல் அழுக்கு இருக்குமா இருக்காதான்னா கட்டாயம் இருக்கும். ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் எடுத்து நீங்கள் எடுத்து உங்கள் நெத்தி, உங்கள் கைகள், உங்கள் காதுகள், உங்கள் முகத்தை நீங்கள் அப்படியே தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் நான் எங்கேயுமே போகலையே, வீட்டிலே தானே இருக்கேன்,
எப்படி இவ்வளோ அழுக்கு வந்தது? அதுதான், நீங்கள் வெளியில் போனால் கூடுதலாக இருக்குது, இங்கே இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் அழுக்கு என்பது சேரதான் செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, உடனே நாம் அதுக்காக குளிக்காம இருந்துருவோமா? மறுபடியும் அந்த மாலையிலோ அந்த இரவிலோ நம்முடைய முகம், கை, கால்களை எல்லாம் அலம்புகிறவர்களாக அல்லது குளிக்கிறவர்களாக இருக்கும். அது போல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை ஆனாலும் கூட இந்த உலகமானது பாவத்துக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்மை அறியாமலேயே, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட நம்மை அறியாமலேயே அந்த காற்றில் கலந்திருக்கிற மாசு, இந்த பொல்யூஷன், இந்த ஏர், அந்த காற்றில் கலந்திருக்கிற மாசானது நம்முடைய உடலிலே படுகின்ற போது, எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கிறோம், அந்த வீட்டில் இருக்கிற அந்த காற்று எங்கிருந்து வந்தது? வெளியிலேருந்து வந்தது. வெளியிலிருந்து வந்திருக்கிற அந்த காற்று, அந்த மாசானது நம்ம அந்த காற்று மாசு நம்ம படுகின்ற போது இயற்கையாகவே, அடுத்தது நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வேர்வைகளினாலே, ஸ்வெட்டிங்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய, அது வெளியில் வந்து அது காய்கிட்ட போது அங்கே அழுக்கு ஃபார்ம் ஆகும், பேட் ஆர்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ எப்படி இருந்தாலும் வெளியில் போனாலும் உனக்கு அந்த துர்நாற்றமோ அந்த வேர்வையோ அந்த அழுக்கோ படத்தான் செய்யும். ஆனால் அது அதிகமான பர்சன்டேஜ். அப்போ இங்கே நமக்கு பாவம் நம்மை சுற்றி இருக்கிறது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. எபிரேயர் 12:1 சொல்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற, நெருங்கி நிற்கிற பாவம். அதனால பாவம் இல்லை என்று யார் சொல்லக்கூடும்? நம்மை அறியாமல் எப்படி அந்த காற்றிலே மாசு கலந்து நம்ம உடலில் படுகிறதோ அதே போல பாவங்கள் நம் அறியாமையினால், எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும், சொல்லினால், செயலினால், கண்களினால், நடக்கையினால் பாவங்கள் பட முடியும். ஆக பரிசுத்தம் வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இங்க அவர் என்ன சொல்றாரு? என்னை சுத்திகரியும், என் மீறுதல் நீங்க, என் பாவம் நீங்க. 7ஆம் வசனத்துல, 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல ஈசோப்பினால் சுத்திகரியும். இன்றைக்கு நமக்கு ஈசோப் தேவையில்லை. ஈசோப் என்பது ஒரு வகையான ஒரு கிராஸ், ஒரு புல்செடி, ஒரு ஹெர்ப். அதை அந்த பரிசுத்த ஜலத்திலே தோய்த்து தெளிப்பார்கள், அல்லது அந்த ஈசோப்பை பலியிடப்பட்ட அந்த ஆடோ அல்லது மாடோ அதனுடைய இரத்தத்திலே தோய்த்து தெளிப்பார்கள். இப்படி தெளிக்கப்படுகிற போது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். இப்போ நமக்கு அந்த சம்பிரதாயம் தேவையில்லை. இப்போ நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது இப்போ 2 காரியத்தை வேதம் சொல்லியிருக்கு. ஒன்று என்னாகமத்தில் சொல்லியிருக்கு, அக்கினியினால் சுத்தமாக்கப்படும். அக்கினிக்கு நில்லாதவைகள் எல்லாம் தண்ணீராலே, ஜலத்தினாலே சுத்தமாக்கப்படும். இது எங்க எழுதிருக்குன்னா, என்னாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா அதில் எழுதியிருக்கு, அக்கினியினாலே இவைகள் சுத்திகரிக்கப்படும். அக்கினிக்கு நில்லாதவைகள் எல்லாம் ஜலத்தினாலே, தீட்டு கழிக்கும் ஜலத்தினாலே சுத்தமாக்கப்படும். அப்போ அக்கினி, ஜலம் என்கிற 2 வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. என்னாகமும் 31ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்கள்ல. அப்போ இந்த வார்த்தை எதை குறிக்கும்? அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுகிறது, ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது, ஆல்ரெடி we are cleansed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் ஏற்கனவே கழுவப்பட்டிருந்தாலும் அவ்வப்பொழுது நம்மை தாக்கக்கூடிய இந்த உலகத்தின் கிரியைகளிலிருந்து நம்ம சுத்திகரிப்பதற்கு, இன்னும் நாம் பரிசுத்தமாவதற்கு வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது என்னவென்றால், அக்கினி, ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி, வாட் டஸ் இட் ரெஃபர்? அது எதை குறிக்கிறது? அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவானது அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கியது. 4ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். அப்போ அக்கினி பரிசுத்த ஆவியாக ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படும். அக்கினிக்கு நில்லாதது ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அப்போ அக்கினி பரிசுத்த ஆவியானவர்.
அவர் அந்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். எப்படி? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்பினாலே, 2 தெசலோனிக்கேயர்ஸ் chapter 2 and verse 13. 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்பினாலே. இந்த பரிசுத்த ஆவிதான் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் chapter 2ல 2ஆம் அதிகாரத்துல அங்க 3-4 வசனங்கள்ல பரிசுத்த ஆவி அக்கினியாக எழுதப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வாட்டர். இப்போ தண்ணீரால், ஜலத்தினாலே. ஜலம் என்ன, எதை குறிக்கும்? வாட் டஸ் இட் ரெஃபர்? ஜலம் என்பது திருவசனத்தை குறிக்கும். அப்போ சத்தியம், வசனம் எங்க எழுதிருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 5:26ல திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே. தண்ணீர் ரெஃபர்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய திருவசனம். அப்போ வசனம், இதை எங்க பார்க்கலாம்? அப்போ வசனம் சுத்திகரிக்குமா? ஆமா, திருவசனத்தினாலே, தண்ணீர் முழுக்கினாலே. யோவான் 17:17, John 17:17, வசனத்தினாலே, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை சுத்திகரியும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தினால சுத்திகரியும், அதாவது பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சுத்திகரிப்பு அவசியம். அதுதான் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஜலத்தினாலும் ஆவியினால், ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆவியினால் அக்கினி, ஜலத்தினால் திருவசனம், இவைகளினாலே நாம் சுத்தி. பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நாம் பரமனை தரிசிப்பதற்கு, இறையருளை பெறுவதற்கு, அவர் சமூகத்தை அண்டி அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் கேட்கப்படுமா? அவர் அன்பை ருசிக்க முடியுமா? அவருடைய கிருபைகளை பெற முடியுமா? இன்னும் பரிசுத்தமாகணும். சுத்திகரிப்பு அவசியம். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவினவரே, உம்முடைய ஆவியினால் என்னை பரிசுத்தமாக்கும், சுத்திகரியும். உம்முடைய வசனத்தினால் என்னை சுத்திகரியும். வசனத்தை வாசிக்கணும், வேத வார்த்தையை வாசிக்கணும், நல்ல ஆவியில செபிக்கணும், ஆவியினுடைய துணையோடு தேவன் ஆராதிக்கணும், ஆவியானவர் நம்ம அழைக்கணும். அப்படி செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்படும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாகும் போது நாம் தேவனை இன்னும் தரிசிப்போம். ஆண்டவரை இன்னும் நாம் தரிசித்தவரோடு நெருங்க முடியும். சான்டிஃபிகேஷன் இஸ் a mandatory. சான்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். அது கட்டாயம் நமக்கு தேவை. சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.